வணக்கம். நெருப்பு தமிழன். சிபி ராதாகிருஷ்ணனுக்கு என்னப்பா பதவி? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவரா அல்லது துணை ஜனாதிபதியா? என்ன பதவி தெரியலையே. சரி, ஏதோ ஒன்று இருந்து தொலையட்டும், நம்மளுக்கு என்ன. அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பு கொடுப்பாங்க. யாரே நம்ம ஐயா முருகனுக்கு கொடுத்தாங்க. பா, எவ்வளோ தாழ்த்தப்பட்ட சமூகம் தெரியுமா, அவருக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு கொடுத்துட்டு அதனால் என்ன ஒரே ஒரு பயன் அடைஞ்சது தெரியுமா? நடிகை மீனா ஒரு பயன் அடைஞ்சாங்க, எல்முருகன் ஒரு பயன் அடைஞ்சார். இதை தவிர தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? ஏதாவது இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், ஏதாவது இருந்தால் கேட்டு சொல்லுங்கள். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் ஏன் வந்து போடுறாங்க தெரியுமா? 2026 தமிழ்நாட்டில் 1% வாக்குகளை பிடிக்கிறதுக்கு ஒரு பக்கத்தில் பார்த்தீங்களா, நாங்கள் தமிழ்நாட்டுக்காரவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த உருட்டு தான் உருட்டும். பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்று தான், தீவிரவாத இயக்கமும் ஒன்று தான். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் சொல்கிறேன், நீ வழக்கு கூட பதிவு பண்ணிக்க. பாரதிய ஜனதா கட்சிக்கும் தீவிரவாத இயக்கமும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா இந்த நாடு எந்த நிலைமைக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறத நீங்களே உணர்ந்துக்கோங்க. அதனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பயணிக்கிறவங்கெல்லாம் என்னதுன்னா, நாங்கள் தீவிரவாத இயக்கத்திற்கு துணை போடுறதா தான் அர்த்தம். வேறு மாற்று கருத்து கிடையாது. உண்மையை உறக்க சொல்லித்தானுங்க ஆகணும்.